எண்ணெயும் தண்ணியும் இல்லாமல் சமைக்க முடியுமா? கண்டிப்பாக முடியுங்க. ஏஎம்சி குக்வேர் இருந்தால் எண்ணெயும் தண்ணியும் இல்லாமையே சமைக்கலாங்க. ஏஎம்சி அசலானது 1963 இருந்து உலகமெங்கும் லட்சக்கணக்கான வாடிக்கையாளர்களின் நம்பிக்கை பெற்றதுங்க. இது ஒரு ஸ்விஸ் ஜெர்மனி எம்என்சி கம்பெனிங்க. 55 ஆண்டுகளுக்கும் மேலாக அசலான குக்வேர்களை உலக அளவில் தந்து முதன்மை ஸ்தானத்தை பெற்ற நிறுவனங்க இது. 20 வருடங்களுக்கும் மேலாக நம்ம இந்தியாவில் இருக்குது. ஏஎம்சி சர்வதேச அளவில் பல விருதுகளை உன்னதமான டிசைன் மற்றும் டெக்னாலஜியாக பெற்றிருக்குங்க. குறைஞ்சது நம்ம ஒரு நாளைக்கு 2 முறையாவது சமைப்போம்லங்க. அப்போது ஒரு வருடத்திற்கு 600 முறை சமைப்போங்க. ஏஎம்சியை தினமும் உபயோகிக்கிறதுனால தண்ணீர் மற்றும் எண்ணெய் இல்லாமல் யூஸ் பண்ணலாங்க. அதனால் ஏஎம்சி தினசரி உபயோகத்திற்கு ஏற்றதுங்க. ஏஎம்சியை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. வணக்கம், என்னோட பேர் சித்ரபிரியா. ஏஎம்சி குக்வேரோட தனித்தன்மையை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த குக்வேர் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் மேனுஃபேக்சர் பண்ணது. இந்த குக்வேரில் நம்மளால் ஒரு ட்ராப் கூட ஆயில் இல்லாமல் ஒரு ட்ராப் கூட வாட்டர் இல்லாமல் நம்மளால் குக் பண்ண முடியும். ஏஎம்சி குக்வேரில் பார்த்தீங்கன்னா 3 ரேஞ்சஸ் ஆஃப் குக்வேர்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா 16 சென்டிமீட்டர், இன்னொன்று 20 சென்டிமீட்டர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா 24 சென்டிமீட்டர். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 16 சென்டிமீட்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு எவ்வளோ எலகெண்டாக இருக்குன்னு பாருங்க. இதுக்கு பேர் 16 சென்டிமீட்டர் லோ. இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 1.3 லிட்டர்ஸ். இந்த யூனிட்டை பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரலாக தாளிக்கிறதுக்காக, ஒரு 1/4 கிலோ வெஜிடபிள் பொரியல் பண்ணுறதுக்காக, இல்லைன்னா டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரு லெஸ் குவான்டிட்டி நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணுறீங்கன்னா இந்த ப்ராடக்டை நம்மளால யூஸ் பண்ண முடியும். 1/2 லிட்டர் அளவுக்கு நம்ம பால் கூட இதில் காய்ச்சிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே 16 சென்டிமீட்டர் டயாமீட்டர்ல இந்த யூனிட் பேர் பார்த்தீங்கன்னா 16 சென்டிமீட்டர் ஹைட். இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 2 லிட்டர்ஸ். இதை நம்மளோட சூப் ப்ரிப்பேர் பண்றதுக்கு, ஸ்டூஸ் பண்றதுக்கு, இந்த மாதிரி பேபி ஃபுட் ஏதாவது நீங்க பண்றதா இருந்தா அந்த மாதிரி எல்லா பர்பஸ்க்கும் இதை நம்ம யூஸ் பண்ணலாம். 1 லிட்டர் வரைக்கும் நம்ம பால் கூட இதுல காய்ச்சிக்கலாம். ஸோ நம்ம குக் பண்ணிட்டே இருக்கோம். அப்போ நீங்க பார்த்தீங்கன்னா நார்மலா இந்த ஹேண்ட்ல தொடுறதுக்கு நீங்க கைப்பிடி துணியெல்லாம் தேடணும்னு அவசியமே கிடையாது. பிகாஸ் இங்க பார்த்தீங்கன்னா ஒரு செராமிக் இன்லே இருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் செராமிக் பேட் கண்டக்டர் ஆஃப் ஹீட். ஸோ இந்த இன்லே என்ன பண்ணுவோம், இந்த ஹீட்டை நீங்க கண்டக்ட் பண்ணாம பார்த்துக்கோம். ஸோ வெறும் கையிலே நீங்க இந்த ஹேண்டில் பிடிக்கலாம். கொதிக்க உள்ள யூனிட்டை கூட உங்களோட வெறும் கையிலே நீங்க ஹேண்டில் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம சமைச்சிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும், உப்பு ஏதாவது போடணும்னா கூட அந்த லிட்டை எடுத்தோம்னா அதை வைக்கிறதுக்கு நம்மளோட கிச்சன்ல இடம் தேடிட்டே இருக்கும். பட் ஏஎம்சியில் பார்த்தீங்கன்னா நீங்க ரொம்ப அழகா இந்த ஹேண்டிலே இந்த லிட்டை வச்சுக்கலாம். இன்னொரு பக்கம் நீங்க என்ன ஸ்பாட்டுலாஸ் யூஸ் பண்றீங்களோ அதை நீங்க வச்சுக்கலாம். நார்மலா நம்ம குக் பண்ணும்போது ஒரு யூனிட்ல குக் பண்ணுவோம், அதுவே சர்வ் பண்ண வரும்போது வேற ஒரு யூனிட்ல வச்சுதான் நம்ம சர்வ் பண்ணுவோம். பட் இது ரொம்ப எலகெண்டா இருக்கிறதுனால இதையே நம்ம ஒரு சர்வ் வேறவும் யூஸ் பண்ணலாம். இந்த ஹாட் யூனிட்டை நீங்க டைனிங் டேபிளுக்கு கொண்டு போனோம்னா நம்மளுக்கு ஒரு மேட் அல்லது போஸ்டர் தேவைப்படும். இப்போ பாத்தீங்கன்னா இந்த லிட்டையே அந்த மாதிரி இன்க்ளூட் பண்ணிட்டு நீங்க ஒரு போஸ்டரா வச்சுக்கலாம். மேல நம்மளோட நார்மல் லிட் வச்சு நீங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த பேஸ் க்ளோஸ்டா இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா ஹீட் ரிட்டென்ஷன் கொஞ்சம் அதிக நேரம் இருக்கும். ஸோ இதுல உள்ள ஃபுட்டு பாத்தீங்கன்னா உங்களால வார்மாவே மெயின்டைன் பண்ண முடியும். கேசரோல் மாதிரி அப்படியே கொதிக்க இருக்காது. பட் ஸ்டில் ஓரளவுக்கு வார்மா இருக்கும். நம்ம ஒரு 2 hours கழிச்சு கூட இதை அழகா எடுத்து நம்மளால சாப்பிட முடியும். இதோட கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா 2.3 லிட்டர்ஸ். இதுல நம்மளோட பாத்தீங்கன்னா இந்த கீரை, கூட்டு அந்த மாதிரி எல்லாமே பண்ணலாம். கொஞ்சம் குவான்டிட்டி நீங்க ரைஸ் குக் பண்றதா இருந்தா கூட இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கீரைக்கு இது பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான யூனிட். ஈவன் இதுல உங்களோட குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி டீப் ஃப்ரை கூட நம்மளால பண்ண முடியும். உங்க எல்லாருக்குமே தெரியும் ஏஎம்சில டீப் ஃப்ரை பண்ணும்போது எவ்வளவு அட்வான்டேஜ் இருக்குன்ட்டு. இந்த ஆயில் கண்டிப்பா நம்மளுக்கு ஆக்சிடைஸ் ஆகாது. இதை நீங்க எத்தனை தடவை வேணாலும் நம்மளோட குக்கிங்க்கு ரீயூஸ் கண்டிப்பா நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இது பாத்தீங்கன்னா அதே 20 சென்டிமீட்டர் ரேஞ்ச்ல 20 ஹைன்னு சொல்லுவோம். இதோட கெப்பாசிட்டி 3 லிட்டர்ஸ். இதை நம்மளோட எவ்ரிடே யூஸுக்கு, நம்மளோட சாதம் வைக்கிறதுக்கு, பருப்பு வேக வைக்கிறதுக்கு, சாம்பார் பண்றதுக்கு, குருமா பண்றதுக்கு, எல்லா வகையான குழம்பு வகைகளுக்கும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா வகையான ரைஸ் பேஸ்ட் டிஷ்ஷஸ் இதை நீங்க பண்ணலாம். கம்மி குவான்டிட்டியா இப்போ ஒரு 2 கப் நீங்க பிரியாணி பண்ணணும்னா கூட இந்த யூனிட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட ஃபேமிலி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி.
இதே 20 சென்டிமீட்டர் டயால வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் வந்து 20 சென்டிமீட்டர் சூப்பர் ஹை. இதோட கெப்பாசிட்டி வந்து 4 லிட்டர்ஸ். இது நம்மளோட ஃபேமிலி கொஞ்சம் பெருசா இருக்குன்னா எவ்ரிடே நீங்க வந்து ஒரு 2.5 கப் அரிசி வேக வைக்கணும், நிறைய குவான்டிட்டி நீங்க வந்து குழம்பு வைக்கணும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வெஜிடபிள் புலாவு எது வேணாலும் நீங்க ஒரு 2 கப்ஸ்க்கு மேல பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த யூனிட்டை வந்து கண்டிப்பா நம்மளால யூஸ் பண்ண முடியும். இதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட லிட் இருக்கு இல்லைங்களா, செக்விக் லிட். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 20 சென்டிமீட்டர் செக்விக் லிட். இந்த லிட் வந்து பாத்தீங்கன்னா எல்லா 20 டயாமீட்டர் யூனிட்ஸ்க்கும் இது வந்து கம்பேட்டபிளா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 20 லோலையும் இதை நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், இந்த 20 ஹைலையும் நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், இந்த 20 சூப்பர் ஹைலையும் நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு லிட் இருந்துச்சுன்னா நம்ம 3 யூனிட்டுக்கு அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நினைச்சு பாருங்க உங்களோட குக்கிங் வந்து எந்த அளவுக்கு ஃபாஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம பாத்தீங்கன்னா 24 சென்டிமீட்டர் ரேஞ்சை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த யூனிட்டுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா 24 சென்டிமீட்டர் ரோஸ்டர். இதோட கெப்பாசிட்டி வந்து 3.5 லிட்டர்ஸ். இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு பேசிக் யூனிட், ஒரு மல்டி பர்பஸ் யூனிட் கூட. இந்த யூனிட்ல வந்து நம்மளோட அக்சசரிஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஸ்டீமிங் பண்ணலாம். இட்லி, இடியாப்பம், புட்டு, கொழுக்கட்டை அந்த மாதிரி எல்லா வகையான ஸ்டீமிங்கும் பண்ணலாம். பேக்கிங்க்கு நீங்க இந்த யூனிட்டை யூஸ் பண்ணலாம். நம்மளோட கேக்கு, பிரெட், பீஸாஸ் அந்த மாதிரி எனி டைப் ஆஃப் பேக்கிங் இதுல வந்து பண்ண முடியும். நம்மளோட ரெகுலர் குக்கிங் கூட இதுல வந்து நம்ம பண்ணலாம். எல்லா வகையான ரோஸ்டிங், எஸ்பெஷலி நீங்க ட்ரை ரோஸ்ட் கூட இதுல வந்து ரொம்ப பர்ஃபெக்டா நம்மளால பண்ண முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 24 சென்டிமீட்டர் யூனிட். இதுக்கு பேர் வந்து 24 ஹை. இதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 5 லிட்டர்ஸ். ஸோ உங்கள் ஃபேமிலி சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நிறைய குவான்டிட்டி ரைஸ், குழம்பு அது மாதிரிலாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும்னா இந்த யூனிட் வந்து நம்மளால யூஸ் பண்ண முடியும். அட் த மோஸ்ட் இதில் வந்து 1 kg வரைக்கும் நம்மளால குக் பண்ண முடியும். நான் சொல்றது வந்து அரிசி வேக வைக்கிறது 1 கிலோ வரைக்கும் நம்மளால வேக வைக்க முடியும். அதே 24 ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா இது வந்து 24 சென்டிமீட்டர் சூப்பர் ஹை. இதோட கெப்பாசிட்டி வந்து 6.5 லிட்டர்ஸ். இதுலயும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி நிறைய குவான்டிட்டிஸ் பண்ணும்போது இந்த குக்வேரை நம்மளால யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் யூனிட் வந்து பாத்தீங்கன்னா 24 சென்டிமீட்டர் ஜிஜாண்ட் சொல்லுவோம். இதோட கெப்பாசிட்டி வந்து 8 லிட்டர். இதுல நீங்க 2 கிலோ வரைக்கும் வந்து ரைஸ் நம்மளால வேக வைக்க முடியும். ரைஸ், பிரியாணி அந்த மாதிரி எது வேணாலும் உங்களால 2 கிலோ வரைக்கும் பண்ண முடியும். ஈவன் பாயாசம் அந்த மாதிரிலாம் கூட நீங்க லார்ஜ் குவான்டிட்டி பண்ணணும்னா இந்த ஜிஜாண்டை வந்து நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த எல்லா 24 ரேஞ்சஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த 24 சென்டிமீட்டர் செக்விக் வந்து நம்மளால யூஸ் பண்ண முடியும். என்ன சைஸ்ல, என்ன ஷேப்ல நம்ம கிச்சன்ல வந்து எத்தனை வகையான குக்வேர் இருந்தா கூட நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஷேப் என்னன்னு பாத்தீங்கன்னா கடாய் மாதிரி இருக்கிறதா நம்ம எல்லாரும் லைக் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ உங்க லைக்கிங் ஏற்ற மாதிரி ஏஎஃப்சில கூட இதே 24 சென்டிமீட்டர் ரேஞ்ச்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு வாக் இருக்கு. இது ஆல்மோஸ்ட் நம்மளோட கடாய் மாதிரி தான். இதுல எல்லா வகையான பொரியலும் நம்மளால பண்ண முடியும், வறுவலும் நம்மளால பண்ண முடியும். இதுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப லார்ஜ் குவான்டிட்டி டீப் ஃப்ரை பண்றீங்க, ஒரு அக்கேஷனுக்கு நீங்க வந்து பருப்பு சுடணும், அதிரசம் சுடணும், அந்த மாதிரி ஏதாவது பண்ணணும்னா கூட இதுல வந்து நம்மளால சுட முடியும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி ஏஎஃப்சில நீங்க டீப் ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளவு அட்வான்டேஜஸ் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த பர்பஸ் எல்லாத்துக்குமே இந்த வாக்கை வந்து நம்மளால யூஸ் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் நீங்க வந்து ஒரு சைனீஸ் ரெசிபி, ஒரு ஃப்ரைட் ரைஸ் பண்றீங்க, நூடுல்ஸ் பண்றீங்க, அது எல்லாமே பண்றதுக்கு கூட உங்களுக்கு இந்த வாக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டாஸ் கூட நீங்க வந்து பண்ணலாம். இதே 24 ரேஞ்ச்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஹாட் பேன் கூட இருக்கு. இப்ப இதை பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இது ரொம்ப வந்து ஷேலோவா இருக்கு, கொஞ்சம் ஃபிளாட் சர்ஃபேஸா இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் கேட்டீங்கன்னா நம்ம வந்து தோசை சுடலாம், சப்பாத்தி பண்ணலாம், நான், பராட்டா நீங்க எது பண்ணாலும் உங்களுக்கு ஃபிளிப் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுல ஒரு டிராப் ஆயில் கூட இல்லாம உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ளஃபியான ஆம்லெட் நம்மளால வந்து பண்ண முடியும். எல்லா வகையான ஃப்ரைஸும் நம்ம பண்ணலாம். இப்ப கருணக்கிழங்கு, சேனக்கிழங்கு, வாழைக்காய் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வறுப்போம் இல்லைங்களா. பட் ஏஎஃப்சில இந்த ஹாட் பேன்ல வந்து பாத்தீங்கன்னா சைமல்டேனியஸா உங்களால வேக வைக்கவும் முடியும், வறுக்கவும் முடியும். ஸோ நமக்கு நிறைய டைம் வந்து நமக்கு சேவ் ஆகும். இப்போ வெண்டைக்காய் வந்து பாத்தீங்கன்னா எதுல குக் பண்ணாலும் ஒரு மாதிரி குழப்பலாம் ஆகுன்றது நம்ம மைண்ட் இருக்கும். எப்பவுமே சேப்பங்கிழங்கு, வெண்டைக்காய் அது எல்லாமே நீங்க ரொம்ப கிறிஸ்பியா வந்து ஃப்ரை பண்ணணும்னா இந்த ஹாட் பேனை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா ட்ரை ரோஸ்ட், எண்ணெய், ஸ்பைசஸ், தால் அந்த மாதிரி எது நீங்க ட்ரை ரோஸ்ட் பண்ணணும்னா கூட இந்த பேனை வந்து நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா 24 ரேஞ்ச்ல வந்து நிறைய குக்கிங் யூனிட்ஸ் நீங்க பாத்தீங்க. ஸோ அந்த எல்லா குக்கிங் யூனிட்ஸுக்கும் நான் ஃபர்ஸ்ட் காட்டின மாதிரி இந்த ரோஸ்டர், 24 ஹை, 24 சூப்பர் ஹை, ஜிஜாண்ட், யுரேஷா வாக், இந்த ஹாட் பேன் இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த 24 சென்டிமீட்டர் செக்விக் லிட்டை வந்து நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 6 யூனிட்டுக்கு இந்த செக்விக் லிட்டை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு லிட்டர் வந்து எல்லா 24 சென்டிமீட்டர் யூனிட்ஸ்க்கும் கம்பேட்டபிள் ஆகுறதுனால உங்க குக்கிங் வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப சேஃபராகவும் இருக்கும்.
ஸோ நம்மளோட குக்கிங்கை வந்து இன்னும் கன்வீனியண்ட்டாக பண்ணுறதுக்காகவும் ரொம்ப எலகண்ட்டாக இருக்கிறதுக்காகவும் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ப்ராடக்ட் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா 24 cm ஹாட் பேன் ஃப்ரை. இது ஒரு சிங்கிள் ஹேண்டட் பேன். இப்போ நீங்கள் டாஸிங்லாம் பண்ணா கூட ரொம்ப ஈஸியாக வந்து நம்மளால பண்ண முடியும். ஸோ இதோட ஒர்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம்னா இதில் ஒரு நாப் இருக்குது. இதை நீங்கள் அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கன்னா ஈஸியாக இதை வந்து எடுத்துடலாம். ஸோ இதை லாக் பண்ணணும்னா பாருங்க, இப்படி வச்சுட்டு இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது வந்து லாக் ஆகிடும். ஸோ ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி யூஸ் பண்ணுறதுக்கு, அட் த சேம் டைம் ரொம்ப எலகெண்டாகவும் உங்கள் கிச்சனில் வந்து ஒரு ப்ரெஷியஸ் ஒரு பேனாகவும் இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகிடும். வாட்டர் இல்லாமல் நீங்கள் யோசிப்பீங்க, நம்மளோட காய்கறி, மட்டன், சிக்கன் இது எல்லாத்துக்குமே நமக்கு வந்து ஒரு சொட்டு கூட நம்ம தண்ணி ஆட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் டீஹைட்ரேட்டட் ஐட்டம்ஸ் லைக் அரிசி, பருப்பு இதுக்கெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து வாட்டர் ஆட் பண்ணணும். இது வந்து ஒரு ப்ரீமியம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் வந்து கம்ப்ளீட்டாக நான் போரஸ். இதில் வந்து எந்த விதமான துளைகளும் கிடையாது. அந்த துளைகள் இல்லாததுனால தான் நம்மளால் வந்து இதில் ஒரு ட்ராப் கூட தண்ணி இல்லாமல் நம்மளால் குக் பண்ண முடியுது. இந்த பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் அக்குதம் கேப்சூல் பேஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். இதில் ஏதாவது ஒரு சின்ன இடத்துல நீங்கள் ஹீட்டை எக்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா கூட அந்த ஹீட் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு பேட்டரி மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். ஸோ நீங்கள் ஏஎம்சி குக்கரில் சமைக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களோட டைம் நிறைய வந்து சேவ் ஆகும். நம்மளோட எனர்ஜி வந்து, அதாவது நம்மளோட கேஸை வந்து நம்மளால சேவ் பண்ண முடியும். நாட் ஓன்லி கேஸ், ஈவன் இண்டக்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட கரண்ட்டு கூட நம்மளால சேவ் பண்ண முடியும். இந்த சைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் மோனோகோலிக் சைட்ஸ். இதில் எப்போவுமே டெம்பரேச்சர் வந்து பிலோ 100 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும். ஸோ நம்ம என்ன ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணாலும் அதில் உள்ள நியூட்ரியன்ஸ் வந்து 100% நம்மளால வந்து ரீட்டைன் பண்ண முடியும். இதில் ஒரு கண்டென்சிங் ரூம் மாதிரி இருக்குங்களா, இந்த லிட் வந்து ரொம்ப ஸ்னக்லியாக வந்து ஃபிட் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் எல்லா காய்கறிக்குமே அதுக்குரிய ஒரு ஈரப்பதம் இருக்கும், ஒரு மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கும். ஸோ வெஜிடபிள்ஸை நீங்கள் உள்ளார போட்டு ஹீட்டை எக்ஸ்போஸ் பண்ணோன்னா என்ன ஆகும், அந்த மாய்ஸ்சர் வந்து வேப்பராக மாறும். பட் அந்த வேப்பரால் வெளியே எஸ்கேப் ஆக முடியாது, ஏன்னா இது ஒரு வாட்டர் சீல் வந்து ஃபார்ம் ஆயிடும். இந்த பேஸுக்கும் இந்த சைட்ஸுக்கும் வந்து டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால அந்த வேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ஸ் ஆகி சின்ன சின்ன வாட்டர் ட்ராப்லெட்ஸாக திருப்பி நம்மளோட வெஜிடபிள்ஸில் ட்ரிப் ஆகிட்டு தான் இது ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லாமல் குக் பண்ணுது. மற்றபடி இது வந்து வேற எந்த மேஜிக்குமே கிடையாது. இப்போ பார்க்க போனீங்கன்னா நம்மளுக்கு எப்படி மழை வந்து மேலே கிளவுட்ஸில் செட்டில் ஆகி திருப்பி நம்மளுக்கு வாட்டர் ட்ராப்லெட்ஸாக கீழே வருதோ அதே சைக்கிள் தான் இதில் வந்து நம்ம பார்க்குறோம். இதுல இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, மேல ஒரு மீட்டர் மாதிரி நீங்க பாக்குறீங்க இல்லைங்களா, இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா விசியோதம். இது வந்து ஒரு விஷுவல் இண்டிகேட்டர். குக்கிங்கோட ஸ்டேட்டஸை வந்து நீங்க ஓபன் பண்ணாமலே தெரிஞ்சுக்கலாம். இதுல ஒரு ரெட் கலர் இண்டிகேட்டர் மாதிரி இருக்கு இல்லைங்களா, ஒன்ஸ் நீங்க ஹீட்டை எக்ஸ்போஸ் பண்ணாங்கன்னா இது வந்து மூவ் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ சப்போஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம குக் பண்றோம்னாக்கா இன்னொரு பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா டெம்பரேச்சர் கண்ட்ரோல் கூட இருக்கு. ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸ் பீப்புள் நீங்க வந்து உங்களோட வெஜிடபிள்ஸ் எந்த டிகிரியில குக் பண்ணணுன்றதை நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா 60, 70, 80, 90 வரைக்கும் இதுல வந்து டெம்பரேச்சர் இண்டிகேட்டர் இருக்கு. ஸோ இந்த ரெட் கலர் இண்டிகேட்டர் இதுல எங்க வரணும் நீங்க ஆசைப்படுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட டெம்பரேச்சரை கூட உங்க கேஸ் ஸ்டவ்ல உங்களால மானிட்டர் பண்ண முடியும். அது இல்லாம சப்போஸ் நான் இதை வந்து பார்த்துட்டே இருக்கணுமான்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அதுக்கு கூட நம்ம ஒரு கேட்ஜெட் கொடுக்குறோம், அதுக்கு பேர் ஆடியோ தாங்க. அதை யூஸ் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு ஆடியோ சிக்னல் கூட கொடுக்கும். ஸோ இது ரொம்ப கன்வீனியண்டா இருக்கும் உங்க கிச்சன்ல இதை யூஸ் பண்றதுக்கு. நீங்க யோசிக்கலாம் இந்த மானிட்டர் வந்து எப்படி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து ஒரு சென்சோதம் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற ஹீட்டை வந்து ரொம்ப ப்ரிசைஸா சென்ஸ் பண்ணி அந்த மெசேஜ் வந்து இந்த விஸ்வதம் காண்போம். அதனாலதான் இதுல நீங்க ஈஸியா வந்து இதை டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஈவன் ஹை ஃப்ளேம்ல நீங்க குக் பண்ணீங்கன்னா கூட ஃபுட் வந்து பேர்ன் ஆகும், நம்ம வந்து பயப்படவே வேண்டாம். இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. ஏஎம்சி குக்வேர்ல வந்து இருக்கிற ஸ்பெஷாலிட்டி. நான் இதை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், பட் ஸ்டில் நீங்க வந்து லைவா கூட இந்த ப்ரெசன்டேஷன் நீங்க பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெஜிடபிள் ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லாம நம்ம வந்து குக் பண்ணி காட்டுவோம். இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து நான் வெஜிடேரியனாக இருந்தால் நாங்கள் வந்து சிக்கன் ஆயில் இல்லாமல் பண்ணி காட்டுவோம். வெஜிடபிள் உப்புமா, வெஜிடேரியன் ஃபேமிலியாக இருந்தால் வெஜிடபிள் உப்புமா வந்து ஒரு ட்ராப் கூட ஆயில் இல்லாமல் குக் பண்ணி காட்டுவோம். ஸோ நீங்கள் அதை பார்க்கலாம், நீங்கள் டேஸ்ட் பண்ணலாம், இந்த ப்ராடக்டோட எல்லா யூட்டிலிட்டிஸும் ஃபீச்சர்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் கிச்சனில் அதை யூஸ் பண்ணணும்னு ஆசைப்படுவீங்க. அதுக்கு நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். தேங்க்யூ. ஏஎம்சி பார்ட்டியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பெஸ்ட் வேல எப்படி குக் பண்ண போகிறோன்றத பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஏஎம்சியோட ஃபிலாசபி என்னென்னா ஈட் பெட்டர் லிவ் பெட்டர். அது என்னன்றதை பார்க்க போகிறோம். ஹவு டு சேவ் மணி, டைம் அண்ட் எனர்ஜி, இது நம்ம என்னன்றதை பார்க்க போகிறோம். ஏஎம்சி வந்து ஒரு ஜெர்மன் குக்கர், ஸ்விஸ் ஜெர்மன் குக்கர். இதனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து சுவிட்சர்லாண்டில் இருக்குது. வேர்ல்டு வைடில் 1963 இருக்குது.
இந்தியாவில் வந்து 25 இயர்ஸாக இருக்குது. இங்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பியாகவும் சாட்டிஸ்ஃபைடாகவும் நம்மளோட குக்கரை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்லேயே நம்பர் 1 குக்கர்னு சொல்லிட்டு இன்டர்நேஷ்னல் அவார்டு வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க நம்ம ஏஎம்சியோட கம்பெனி. இந்தியாவிலேயே நமக்கு இங்கே சென்னையிலேயே கூட பார்த்தீங்கன்னா வந்து நிறைய சாட்டிஸ்ஃபைடு கஸ்டமர்ஸ் நமக்கு இருக்காங்க. இது என்னன்னு மோஸ்ட் இன்டெலிஜென்ட் குக்வேர். நம்ம கிச்சனில் வந்து ஒரு ஜுவல் போல் இருக்கும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹை கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இது பண்ணுறது. இதில் வந்து எந்தவித கோட்டிங்ஸும் கிடையாது. அதே மாதிரி ஒரு ஹைஜீனிக்கான ப்ராடக்ட். இதுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்யூத்தம் பேஸ். இந்த பேஸோட வேலை என்னென்னா நம்ம ஒரு சின்ன ஹீட்டை கூட அப்சர்வ் பண்ணிவிட்டு குயிக்காக வந்து நமக்கு நம்மளோட குக்கிங்கை முடிச்சு கொடுக்கும். இதுக்கு பேர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்சோத்தம். இதுக்கு பேர் வந்து விசியோத்தம். இது என்னென்னா நம்ம வந்து ஃபுட்டை ஃபில் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ்வில் வச்சு ஹீட் பண்ணுறப்ப டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறது வந்து இதை சென்ஸ் பண்ணி என்ன விதமான இதில் நம்ம வந்து டெம்பரேச்சரில் குக் பண்ணுறோம்னா நம்ம விசியோத்தம்லேயே வந்து நமக்கு பார்க்கலாம். அதே மாதிரி இந்த அக்யூத்தம் பேஸ், இந்த சென்சோத்தம், இந்த விசியோத்தம் வந்து யாராலையும் இது வரைக்கும் காப்பி பண்ண முடியும். டெம்பரேச்சர் கண்ட்ரோலில் எப்படி சமைக்கிறது? நம்ம வந்து ஒரு அவனில் வந்து நம்ம டைம் செட் பண்ணி டெம்பரேச்சர் கண்ட்ரோலில் நம்மளால் சமைக்க முடியும். கேஸ் ஸ்டவ்வில் சமைக்க முடியுமானா அது வந்து முடியாது. ஆனால் நம்ம ஏஎம்சி குக்வேரில் வந்து ரைட் டெம்பரேச்சரில் நம்மளோட ஃபுட்டை வந்து நம்மளால் குக் பண்ண முடியும். டெம்பரேச்சர் கண்ட்ரோல் இந்த 60, 70 வந்து இந்த டெம்பரேச்சருக்கு நமக்கு எந்த விதமான டெம்பரேச்சரில் நம்ம வந்து குக் பண்ணணும்னு நம்ம டிசைட் பண்ணி இந்த டெம்பரேச்சரில் நம்ம குக் பண்ணிக்கணும். ஃபேட்லெஸ் குக்கிங். ஃபேட்லெஸ்னால ஃபேட்டுன்றதே வந்து நமக்கு ஆயில், ஓவர் ஆயில் தான் வந்து நமக்கு ஒபிசிட்டியாகவும் பிளட் ப்ரெஷரு, டயாபெட்டிஸு, ஹார்ட் டிசீஸ் இந்த மாதிரி வந்து நிறைய ப்ராப்ளம் வந்து ஓவரான ஆயிலால் தான். வித்தவுட் ஆயிலில் நம்ம குக் பண்ணுறப்ப நம்ம வந்து லோ ஃபேட் லோ கலரிஸ் கிடைக்கிது. நமக்கு அதே டைமில் ஃபிட் அண்ட் ஹெல்த்தியாக நம்மளால் இருக்க முடியும். அதே மாதிரி ஆயிலே இல்லாமல் நம்ம குக் பண்ணுறப்ப நம்ம கிச்சன் வந்து ரொம்ப க்ளீனான கிச்சன். அதாவது ஆயில் ஃபியூம்ஸ் அந்த மாதிரி கரும்புகை அந்த மாதிரி பிசு பிசுத்தங்க அந்த மாதிரி இல்லாமல் நம்ம கிச்சனை க்ளீன் பண்ணுற எஃபர்ட் கூட நமக்கு கம்மியாகும். வாட்டர்லெஸ் குக்கிங். வாட்டர் இல்லாமல் எப்படி குக் பண்ணுறது? நம்ம இப்போ ஒரு டீ போடுறோம்னா நம்ம தண்ணியில் வந்து டீ தூள் போட்டுட்டு அந்த டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவரை எடுத்துட்டு நம்ம அந்த டீ தூளை தூக்கி கீழே போட்டுருவோம். அதே மாதிரி நம்ம வெஜிடபிள்ஸை வந்து வாட்டர் போட்டு நம்ம பாயில் பண்ணிவிட்டு அதை தூக்கி கீழே போட்டோம்னா எல்லா நியூட்ரிஷன் வந்து நம்ம கீழே ஊற்றுறாங்க. இதில் வித்தவுட் வாட்டரில் நம்ம வந்து பாயில் பண்ணுறப்ப நியூட்ரிஷன் மினரல்ஸ் இல்லாமல் ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான வெஜிடபிள்ஸை நம்மளால எடுத்துக்க முடியும். இதுக்கு பேர் வந்து செக்விக் மேம். இது வந்து ஃபாஸ்ட் அண்ட் ரேபிட் குக்கிங். நம்மளோட இது வந்து 24 டயாவில் யூனிட்ஸ்க்கு இது பொருந்தும். இதில் நம்ம இந்த லிட்டை நம்ம யூஸ் பண்ணி குக் பண்ணுறதுனால 70% நம்ம டைம் சேவ் பண்ணலாம். அதே மாதிரி இதில் வந்து ஒரு 4 வித சேஃப்டி வேல்வ் இருக்கிறதுனால பர்ஸ்ட் ஆயிரும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம வந்து சேஃபாகவும் குயிக்காகவும் நம்மளால் வந்து குக் பண்ண முடியும். இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து ரைட் ஷாப்பிங் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு நல்ல ஆர்கானிக் ப்ராடக்ட் வாங்குகிறோம், வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து நம்ம பார்த்து வாங்குறோம். அதே மாதிரி வந்து ரைட் பேலன்ஸ் நம்ம சாப்பிட்றோம்னா ஓகே, நம்ம ஆல்ரெடி அந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்ருக்கோம். இந்தியன் ஃபுட் வந்து நம்ம ரைட் பேலன்ஸில் தான் சாப்பிட்டுட்ருக்கோம். ஆனால் ரைட் வேல குக் பண்ணுறோமான்றது தான் இப்போ கேள்வி. நம்ம ரைட் வேல எப்படி குக் பண்ணோம்? வித் ஆயிலையும் வாட்டர்லையும் நம்ம வாட்டர்லெஸ்ஸாக நம்ம வந்து குக் பண்ணுறப்ப பெஸ்ட்டு வேலை வந்து நம்ம ரைட் குக்கிங்காக நம்ம குக்கரில் நம்மளால் பண்ண முடியும். இப்போ ஆயில் இல்லாமல் வாட்டர் இல்லாமல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆயில் போட்டு இதில் சமைக்க முடியாதா? அந்த மாதிரி அப்போ ஆயிலே இல்லாமல் சாப்பிடணும். ஃப்ரையிங் ஐட்டம் கண்டிப்பாக இதில் பண்ணலாம். அதே டைம் வந்து ஹெல்த்தியான ஃப்ரையிங்காக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பூரி, சமோசா, ஒரு சிக்கன் 65, மட்டன் சாப்ஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே பண்ணலாம். அதில் நிறைய ஆயில் அப்சர்வ் பண்ணாதனால நம்ம ஒரு ஹெல்த்தியான ஃப்ரையிங் ஐட்டம்ஸை கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து நம்ம ஒரு வாட்டி ஆயிலை யூஸ் பண்ணிட்டோம்னா அதை திரும்ப ரீயூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஏன்னா வந்துட்டு ஆயிலில் வந்து ஒரு திக்னஸ் வந்துடும், அதே டைம் கலர் சேஞ்ச் ஆகும். இதில் வந்து நமக்கு ஆயில் திக்னஸும் ஆகாது, கலர் சேஞ்சும் ஆகாததுனால நம்ம வந்து 2 or 3 டைம்ஸ் கண்டிப்பாக ரீயூஸ் பண்ணிக்கலாம்.